ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கில் ஃபைல் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைல்ஸ்னாலே நம்ம டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது அதோட மெயின் யூஸு. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சி ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரன் பண்ணும்போது இன்புட்டாக 2 வேல்யூ கொடுப்போம். அது ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த அவுட்புட்டை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த அவுட்புட் வந்துட்டு டெலீட் ஆகிடும். திரும்ப அதை நம்ம பார்க்க முடியாது. திரும்ப வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி முதலேருந்து தான் இன்புட்டை கொடுத்து முதலேருந்து புது வேல்யூ தான் கொடுத்து பார்க்குற மாதிரி ஆகும். ஸோ இதுக்காக தான் நமக்கு ஃபைலுங்கிற ஒரு கான்செப்ட் தேவை. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் அண்ட் பைனரி ஃபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறது நார்மல் ஒரு நோட் பேடோ இல்லை ஒரு எனி டெக்ஸ்ட் எடிட்டரில் டேரெக்டாக கண்டென்ட்டை டைப் பண்ணி நம்ம ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ பைனரி ஃபைல்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸை பைனரி ஃபார்மில் ஸ்டோர் பண்ணும். 0s and 1s தான் ஸ்டோர் பண்ணும். இந்தமாரி பைனரி ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம டேட்டா வந்து ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். மற்றவங்களால் நம்ம டேட்டாவை எடுத்து ஈஸியாக ரீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹை செக்யூர்டுன்னு சொல்லலாம். சி ப்ரோக்ராமிங்கில் நிறைய ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு சிலது லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சிலது நம்ம யூஸ் பண்ணியும் காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ எஃப் ஓப்பன்னு ஒன்று இருக்கா ஃபங்க்ஷன். இதை என்ன பண்ணோன்னா ஏற்கனவே ஒரு ஃபைலையோ இல்லை நியூ ஃபைலையோ ஓப்பன் பண்ணி கொடுக்கும். எஃப் க்ளோஸுங்கிறது ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கெட் சி, இது ஒரு கேரக்டரை ஃபைல்லேருந்து ரீட் பண்ணும். புட்சிங்கிறது ஒரு கேரக்டரை ஃபைல்குள்ளார ரைட் பண்ணும். எஃப் ஸ்கேன் ஆஃப் எஃப் பிரிண்ட் ஆஃப், இது வந்துட்டு ரீட் அண்ட் ரைட்டு செட் ஆஃப் டேட்டாவை ஃபைல்குள்ளார ரீட் அண்ட் ரைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கெட் டபிள்யூ புட் டபிள்யூ, இதெல்லாம் வந்து இன்டீஜர் ரீட் ரைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு எஃப்சிக்கு எஃப்டெல் ரீவைண்டு, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் ஃபைலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சீக்வென்ஸலாக ஆக்சஸ் பண்ணுறது, லாஸ்ட் மூணும் ரேண்டம் ஆக்சஸ் பண்ணுறது. சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னால் டேட்டாவை ஆர்டராக 1 by 1 ரீட் பண்ணுறது. ரேண்டம் ஆக்சஸ்னால் கண்ணாப்பினான்னு எங்கே வேணாலும் ஜம்ப் ஆகி போகும் டேட்டா, அந்த மாதிரி ரீட் பண்ணுறது ரேண்டம் ஆக்சஸ் சொல்லுவாங்க. இப்போ எஃப்சிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைலில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பொசிஷனை மாற்றி ரீட் பண்ணலாம். எஃப்டெல்லுங்கிறது கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரீவைண்டுங்கிறது நம்ம ஃபைலில் எந்த பொசிஷன் இருந்தாலும் பிகினிங் ஆஃப் த பாயிண்ட் போகணுன்னா இந்த ரீவைண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் பாயிண்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எஃப் ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஃபைல் நேமு, இன்னொன்று வந்து மோடு. இப்போ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைல் பாயிண்டர் வந்து எஃபின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஃப்பி = எஃப் ஓப்பன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமு sample.txt, மோடு ரைட் மோடு. நிறையா மோட்ஸ் இருக்குது. ஆருங்கிறது ரீட் மோடு, டபிள்யூங்கிறது ரைட் மோடு, ஏங்கிறது அப்பன் மோடு, பிங்கிறது பைனரி மோடுன்னு சொல்லிட்டு நிறையா மோட்ஸ் இருக்குது. நம்ம இதில் ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். ரீட் மோடு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரைட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ஃபைலில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா இப்போ புதுசாக ரைட் பண்ண போகிறது ஓவர் ரைட் பண்ணிவிடும். பழைய கண்டென்ட்லாம் எரேஸ் ஆகிடும். ஏற்கனவே அந்த ஃபைல் இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ரைட் பண்ணும். அப்போது கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணாது ரைட் மோடுங்கிறது. அப்பன் மோடு தான் கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணும். அப்பன் மோடு என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் அப்படியே வச்சுக்கும். இப்போ புதுசாக ரைட் பண்ண போகிறத லாஸ்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ அப்பன் மோடு கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணி புது கண்டென்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி விட்ரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஃபைலை எப்படி ரைட் பண்ணுறதுங்கிற ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எஃப் நேம்னு ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிஹெச்னு ஒரு கேரக்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபைல் பாயிண்டர் எஃப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் எ ஃபைல் நேம் அப்படின்னு அவுட்புட்டில் நமக்கு ஸ்க்ரீனில் வரும். நம்ம ஒரு நேம் கொடுப்போம், அது போய்ட்டு எஃப் நேமில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷனில் இந்த ஃபைல் நேமையும் மோடையும் பாஸ் பண்ணுறேன், ரைட் மோடையும். இப்போ வந்துட்டு ரைட் மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஃபைல் பாயிண்டரில் வச்சிரும். இப்போ நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் சம் டெக்ஸ்ட் ஸ்டார் டு டெர்மினேட்னு வரும். நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்டார் கொடுத்தோம்னா டெர்மினேட் ஆகிடும். நம்ம டைப் பண்ணுற கேரக்டர்லாம் எப்படி ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகும்னா நம்ம வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் லூப்பில் என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோன்னா நம்ம கெட் கேர் ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு கேரக்டராக யூசர்ட்டேருந்து டைப் பண்ண கெட் பண்ணிகிட்டே இருப்போம். அதை சிஹெச் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த வேல்யூ = ஸ்டாரான்னு செக் பண்ணிகிட்டே வரும். சப்போஸ் = ஸ்டாராக இருந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே வந்து புட்சி ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அதாவது ஒரு கேரக்டர் வேல்யூவும் ஃபைல் பாயிண்டரையும் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஃபைலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிடும். ரைட் பண்ணிட்டு அடுத்தது வைல் லூப்பில் அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக நம்ம டைப் பண்ண எல்லா கேரக்டரும் கேரக்டர் பை கேரக்டர் போய் ஃபைலில் ரைட் பண்ணிகிட்டே வரும். எப்போ நம்ம ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணுறோமோ வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும், ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி முடிச்ச பிறகு அவுட்புட்டாக நம்ம கன்சோல் ஸ்க்ரீனில் எதையுமே பார்க்க முடியாது. இது போயிட்டு கண்டென்ட்டை டேரெக்டாக ஃபைலில் ரைட் பண்ணிவிடும். நம்ம போயிட்டு அந்த லொக்கேஷனில் இந்த நேமில் நம்ம ஃபைல் நேம் கொடுத்துருப்போம்ல, அந்த நேமில் ஒரு ஃபைல் க்ரியேட்டாக இருக்கா, அதில் ஃபைலில் நம்ம டைப் பண்ண கண்டென்ட்லாம் இருக்கான்னு வேணால் போய் பார்த்துக்கலாம்.
இப்போ ப்ரோக்ராமோட ஃபைல் லொக்கேஷனில் பாருங்கள் test.txt ஒரு ஃபைல் இல்லை. நான் அந்த நேமில் தான் இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் கொடுக்குறேன். கீழே ஃபைல் நேம் கேட்குது. test.txt அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைல் நேமில் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிடும். இப்போ நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் எ சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். இப்போ என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்ததும் வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு இன்னொரு லைனில் அனதர் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாரை டைப் பண்ணதும் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ அந்த ஃபைல் லொக்கேஷனில் போயிட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு test.txt அப்படின்னு ஒரு புது டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இதை போயிட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம டைப் பண்ண கண்டென்ட் எல்லாம் அதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அவுட்புட்டாக நம்ம எதையும் பார்க்க முடியாது. ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகி கண்டென்ட் போயிட்டு அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைலில் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் எஃப் நேம்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து சிஹெச் வேரியபிள் கேரக்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபைல் பாயிண்டர் F1 இருக்குது. இப்போ ஃபைல் நேம் யூசர்ட்டேருந்து இன்புட்டாக கேட்கும். அதை போயிட்டு நம்ம ஒரு நேம் கொடுப்போம். அது எஃப் நேமில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எஃப் ஓப்பனில் ரீட் மோடில் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வைல் லூப்பில் என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன்னா கெட்ஸிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா ஃபைல்லேருந்து ஒரே ஒரு கேரக்டரை ரீட் பண்ணி கெட் பண்ணி கொண்டு வரும். அதை சிஹெச்சில் வச்சுருவேன். ஓகேவா? அது நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணுறேன். ஏன் இங்கே நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலான்னு செக் பண்ணுறேன்னா எண்ட் ஆஃப் ஃபைலுங்கிறது ஃபைல் அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் லாஸ்ட்டு கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லைன்னா அந்த எண்ட் ஆஃப் ஃபைலுங்கிறது ரிட்டன் ஆகும். அது இல்லையான்னு செக் பண்ணிட்டே வரேன். அது இருந்துச்சுன்னா கண்டென்ட் அதோடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால் இல்லையான்னு செக் பண்ணுறேன். இல்லைன்னா அந்த கேரக்டரை புட் கேரி மூலமையும் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டராக டிஸ்பிளே பண்ணிட்டே வரேன். எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆனதும் வைல் லூப் ஃபால்ஸ் ஆகிடும், வெளியில் வந்துடும். அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதும் ஃபைல் நேம் கேட்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தோம்ல டெஸ்ட்டு, அதே கொடுத்துருவோம். test.txt கொடுத்ததும் நம்ம டைப் பண்ண கண்டென்ட்டு திரும்ப அங்கேருந்து ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி இங்கே கன்சோலில் பிரிண்ட் பண்ணுது. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன்னா ஃபைல் ப்ராசஸிங்கில் 2 இருக்குது, ரேண்டம் ஆக்சஸ் அண்டு சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னு. சீக்வென்ஷியல் ஆக்சஸ்னால் இப்போ நம்ம பார்த்தது தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தோம்ல, ஃபைலை ரீட் பண்ணாலும் சரி ரைட் பண்ணாலும் சரி ஆர்டராக 1 by 1 டேட்டாவை வந்துட்டு ரீட் பண்ணுறோம். இது வந்துட்டு சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ரேண்டம் ஆக்சஸ்ங்கிறது கண்ணா பின்னான்னு டேட்டாவை ரீட் பண்ணுறது. அதை இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், அங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், அந்த மாதிரி. இதுக்கு வந்துட்டு 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எஃப்சிக்கு, எஃப்டெல், ரீவைண்டு. எஃப்சிக்குங்கிறது டிஃப்ரெண்ட் பொசிஷனை நம்ம பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபைல் பாயிண்டரு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, பாயிண்டர் பொசிஷன். ஃபைல் பாயிண்டருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணோம்ல, அதுதான் ஃபைல் பாயிண்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஃப்ரண்ட்லேருந்து ரீட் பண்ணணுன்னா பாசிட்டிவ், பேக்லேருந்து ரீட் பண்ணோம் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாயிண்டர் பொசிஷனுங்கிறது பிகினிங் ஆஃப் த ஃபைல்னால் 0 கொடுக்கணும், கரண்ட் பொசிஷன்னா 1 கொடுக்கணும், எண்ட் ஆஃப் த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும்னா 2 கொடுக்கணும். இப்போ எஃப்சிக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்குது. அடுத்து எஃப்டெல், எஃப்ரீவென்னா என்ன அர்த்தம்னா எஃப்டெல் வந்துட்டு ஃபைல் பாயிண்டரோட கர்சர் கரண்ட் பொசிஷன் என்னவோ அதை வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் எஃப்டெல்லுங்கிறது. ரீவைண்டுங்கிறது நம்ம ஃபைல் பாயிண்டர் இப்போ எந்த பொசிஷனில் இருந்தாலும் பிகினிங் ஆஃப் த ஃபைல் போகணுன்னா இந்த ரீவைண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். இப்போ ரேண்டம் ஆக்சஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைல் பாயிண்டர் F1 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் வேரியபிள் சிபின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிபினா கரண்ட் பொசிஷன் அப்படின்னு. அடுத்து கேரக்டர் சிஹெச்னு ஒன்று. இப்போது அந்த எஃப் ஓப்பனில் ஃபைல் நேம் வந்துட்டு sample.txtன்னு கொடுத்துருக்கேன். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி ஃபைல் பாயிண்டரில் அதை ஸ்டோர் பண்ணிடுறேன். இது நம்ம ரீட் ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல, அதே போல் வைல் லூப்பில் போட்டு ரீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை ரீட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிவிடும் கன்சோலில். இப்போ நான் ரீவைண்ட் ஆஃப் F1 கொடுத்தா என்ன ஆகுனா, இப்போ ஃபைல் பாயிண்டர் வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணுன்னா இந்த ரீவைண்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இப்போ கர்சரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃப்டெல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதில் நம்ம ஃபைல் பாயிண்டரை பாஸ் பண்ணால் என்ன ஆகுனா கரண்ட் பொசிஷன் ஃபைல் பாயிண்டர் பிகினிங் பொசிஷன் வந்து 0, அதை வந்துட்டு சிபி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெட்சி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது என்ன ஆகுனா கரண்ட்டு கேரக்டரை ரீட் பண்ணி ஃபைல்லேருந்து சிஹெச்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம பிரிண்ட் ஆஃபில் என்ன சொல்லிடுறோன்னா பொசிஷன் ஈக்குவல் டு %d, வேல்யூ ஈக்குவல் டு %c. பொசிஷனுங்கிறது சிபியில் இருக்கும், வேல்யூ வந்துட்டு சிஹெச்சில் இருக்கும். அதாவது பொசிஷன் வந்து 0, வேல்யூ வந்துட்டு இந்த வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங்கில் டபிள்யூங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேரக்டராக, அந்த டபிள்யூங்கிற கேரக்டர் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம எஃப்சிக்குங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஃபைல் பாயிண்டரு அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபைல் பாயிண்டர் பொசிஷன் வந்து 0 கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 என்ன அர்த்தம்னா பொசிஷன் வந்துட்டு 0லேருந்து 1க்கு மாறும். இப்போ டபிள்யூக்கு அப்புறம் ஈங்கிற கேரக்டர் தானே இருக்குது, அந்த பொசிஷனுக்கு மாறிடும்.
0ங்கிறது பிகினிங் ஆஃப் த ஃபைல்லேருந்து வரணுங்கிறதுக்காக 0 கொடுத்துருக்கோம். இப்போ எஃப்சிக்கு யூஸ் பண்ணி பொசிஷனை மாற்றிட்டோம். இப்போ எஃப்டெல் கால் பண்ணால் என்ன ஆகும்னா கரண்ட் பொசிஷன் வந்துட்டு 1ங்கிறது சிபியில் ஸ்டோர் ஆகிடும். கெட் கேரில் வந்துட்டு டபிள்யூக்கு அப்புறம் தானே இருக்கும். அந்த வேல்யூ வந்து சிஹெச்சில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ பிரிண்ட்எஃபில் பொசிஷன் ஈக்குவல் டு %d வேல்யூ ஈக்குவல் டு %cனா சிபியில் வந்துட்டு கரண்ட் பொசிஷன் 1ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். வேல்யூவில் வந்துட்டு சிஹெச்சோட வேல்யூ ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு 0, அடுத்து வேல்யூ W இருந்துச்சு, அடுத்து பொசிஷன் 1, வேல்யூ வந்து ஓகேவா. நம்ம இனிஷியல் பொசிஷன் வந்து 0 இருந்துச்சு, இனிஷியல் வேல்யூ வந்து W இருந்துச்சு. அடுத்து பொசிஷன் மாற்றணும். நெக்ஸ்ட் பொசிஷன் 1க்கு மாற்றினதும் Wக்கு அப்புறம் தானே இருக்கும் வேல்யூ. அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு.